ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி அட்வென்ச்சர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஏற்கனவே அவதார் சீரீஸ் வந்து 2 படங்கள் வெளிவந்துருச்சு. இப்போ இந்த 2 படத்தில் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனில் கதையை எடுத்திருக்காங்க. இப்போ மொத்தம் எரிமலையிலிருந்து வருகின்ற அவதார் கூட்டம் ஒன்று இருக்கும். அதேமாதிரி நீர்லேருந்து வருகின்ற அவதார் கூட்டம். இந்த 2 கூட்டத்துக்கு சண்டை, பயங்கரமான சண்டை. இந்த 2 கூட்டத்தில் யார் ஜெயிக்கிறாங்க? இதில் தான் நம்ம ஹீரோ ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இந்த காற்று மூச்சு காற்று ஆக்சிஜனே இல்லாமல் சுவாசிப்பான். அது எப்படி அப்படின்ட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் வந்துட்டுருக்கும். இதெல்லாம் சேர்த்து இறுதியில் இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே இது வெறும் அந்த விஎஃப்எக்ஸ் தாங்க. வேறு மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் விஎஃப்எக்ஸில் சும்மா பிச்சு உதறி இருக்காங்க. ஒரு தனி ஒரு அதிசய உலகத்தையே காமிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. இதில் வர எல்லா கேரக்டரும் ரசிக்க முடியுது. சண்டை காட்சியெல்லாம் செம்மையாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இப்படி ஒரு உலகம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் நம்ம கண் முன்னால் கொடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா இருக்குது. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருப்பாங்க. இதில் டைலாக்லாம் ரொம்ப குறைவு தான். ஆனால் பார்த்தா படம் பார்க்குற சீன்ஸ் தான் நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு சீன்ஸும் நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்குறாங்க. படத்துடைய பிஜிஎம் அந்தளவுக்கு தரமான ஒரு பிஜிஎம்மாக கொடுத்துருக்காங்க. இதில் வர அந்த ஹீரோயினுடைய கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கேரக்டர், வில்லனுடைய கேரக்டர், இப்படி எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அவதார் 2 பார்த்த மாதிரி தான் இருக்குது. அவதார் 1 அவதார் 2 பார்த்ததால அதே அளவுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் மட்டும் வேரியபிளாக கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தான் நல்லாவே வந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒத்தன மூவி தான். ஓகே, இதே மாதிரி இடத்துல ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.